மட்டும் இல்லாமங்க இங்கே பாருங்கள், நம்ம ஆயில் ரெடி பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் இதை வடிகட்டணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி என்ன நம்ம பொருள் போட்டு ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வெள்ளை முடிக்கு மட்டுமே ஒரு ஆயில் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வெள்ளை முடிக்கு தேய்ச்சிட்டு வாங்க. வெள்ளை முடி வந்து கருப்பாக மாறல அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்குறேங்க. ஏன் அப்படின்னா இது வந்து வெள்ளை முடிக்குனே நம்ம தயார் பண்ணுற ஒரு ஆயில் தான். சூப்பரான ஹெர்பல் ஆயிலு. இது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறப்ப குழந்தைகள்லேருந்து 100 வயசு வரைக்கும் இந்த பிளாக் ஆயில் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த பிளாக் ஆயில் இது வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணவே இல்லை. இன்றைக்கி எனக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணுற இந்த பிளாக் ஆயில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு மருதாணி சேராது, அவரியிலை சேராது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு வாங்க. அப்படியே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையான ஆயிலுங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் 1 கேஜிலேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆயில் 6 மாதம் வரைக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதனால் இன்றைக்கி வந்து ப்யூராக வந்து சூப்பராக முக்கியமான பொருள்களை சேர்த்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க இந்த ஆயில் என்ன பொருள் போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் இப்போ முக்கியமாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இந்த பவுட்ரு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த கருஞ்சீரகத்தை நல்லா நம்ம வறுக்கணும். இது கூட வருஷமானால் கூட நம்ம முடியை வந்து கருப்பாக வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஹேர் டே தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது கருஞ்சீரகத்தை 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்து நல்லா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம். சரிங்களா? வெந்தயம் அதே அளவு 2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் அப்படின்னா வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கருஞ்சீரகத்தோட இந்த முக்கியமான ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்து தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அந்த 2 பொருள் என்ன, எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது லைட்டாக வந்து நம்ம வறுபட்டுட்டே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக நான் வெயிலில் போட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நிழலில் கூட உலர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கைப்பிடி கருவேப்பிலையை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதில் கூட நம்ம முக்கியமாக நம்ம தலைமுடிக்கு ரொம்பவுமே ஹெல்த்தானது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சமாக நம்ம நிழலில் ஈரப்பதம் இல்லாமல் உலர வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அரைக்கணும். சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் வறுபடுறதுக்கு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பரப்பரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரைப்பட்டுருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து 2 மிக்சிங் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. இப்போ கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து இப்போது கருஞ்சீரகம் போட்டு வறுத்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே மைல்டாக வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா கருன்னு வறுபடணும். வெந்தயமும் கருஞ்சீரகம் மாதிரியே நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரணும். அதனால் வந்து மைல்டாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது அப்படியே ஒரு ரெட் கலர் மாதிரி மாறுது பாருங்கள் வெந்தயமெல்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொருள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். ஏன்னா கருவேப்பிலையை முழுசாக போட்டிங்க, முருங்கைக்கீரையை முழுசாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இந்த மெத்தட் வந்து பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருஞ்சீரகம் வெந்தயம் சீக்கிரம் வறுபட்டுரும் நம்மளுக்கு. இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கருன்னு வறுத்து எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும்
கருன்னு நல்லா வறுத்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதனால் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, ரொம்ப சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையும் கறிவேப்பிலை நல்லா வந்து பொடியாயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரே மாதிரி எல்லாமே வறுபட்டுரும். இதை வந்து இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணணும், சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஒரே மாதிரி வறுபட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கலரிங்க்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா ஹேருக்குமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல், ஒரு அவரி இலை பொடியெல்லாம் இல்லாமல், ஹென்னா பொடி இல்லாமல் உங்கள் முடியை வந்து கருப்பாக்குறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரப்போ வருஷத்துக்கு 2 டைம் வந்து பண்ணாலே உங்கள் முடி வந்து கருப்பாக இருக்குது. நல்லாவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முடி வந்து கருப்பு ஆகிற வரைக்கும் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து போட்டாலே போதும். நல்லா உங்களுக்கு முடி வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா கருப்பாக மாறிடும், சரிங்களா? இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா வந்து உங்களால் எந்த அளவுக்கு நைஸ் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா பொடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செமையாக இருக்குது. இப்போ இதை நம்ம டையாக எப்படி யூஸ் பண்ணலாம், இது நீங்கள் வந்து டையாக யூஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி டை வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அதே இரும்பு கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. சுத்தமான தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் வந்து 1 to 1.5 லிட்டர் வரைக்கும் சுத்தமான செக்கில் ஆட்டினேன். இங்கே பாருங்கள், செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 3 மாதம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சி பாருங்கள். வருஷம் முழுவதும் உங்கள் வெள்ளை முடி வந்து இருக்கவே இருக்காது. ரொம்பவுமே நல்லா கருன்னு மாறிடும். டோட்டலாகவே நிறைய ஆயில் வந்து போட்டிருப்பீங்க, இன்ஸ்டண்ட்டாக வந்து கருப்பாகுன்னு, அதெல்லாம் நிஜமாகவே ஆகாதுங்க. இப்போ நான் செய்கிற மெத்தடில் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வாங்க. 3 மாதத்தில் உங்கள் முடியெல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கருப்பாயிரும். இளநரையெல்லாம் ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம எதுக்காக இதெல்லாம் வருத்தோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறப்ப தலைவலி பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜலதோஷம்லாம் சீக்கிரமாக பிடிச்சிக்குது அப்படிங்கிறீங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பொடி நம்ம எண்ணெயில் வந்து சேர்க்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு அவரியில் இதெல்லாம் வந்து அலர்ஜி ஆகுதுக்கா, எங்களுக்கு அது இல்லாமல் வேணும்னு கேட்டதுனால இந்த மெத்தடில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கறிவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இதனால தான் நம்ம வந்து ஈரப்பதம் இல்லாமல் அரைக்கணும் அப்படிங்கிற சொல்கிற ஒரு முக்கியமான மெத்தேடு. இதை சும்மாவே நீங்கள் கையிலங்க பாருங்கள், தொட்டாவே அந்தளவுக்கு பிடிக்கும். இது நம்ம ஆயிலில் வந்து கலந்து தேய்க்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? இதில் இன்னொரு 2-3 மூலிகை வந்து நம்ம உள்ளே சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருன்னு இங்கே பாருங்கள் நல்லா சேர்த்தியாச்சு. இதில் விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். 1 to 1.5 லிட்டருக்கு ஒரு 50 மில்லி வந்து கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துருங்க. இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஆயில் வந்து அப்படி தேய்க்க உங்கள் முடி வந்து கருன்னு நல்லா அப்படி குப்புன்னு வந்து வளரும். இப்போ ஆயிலை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அதை போட்ட செகண்டில் ஆயில் கலர் பார்த்திங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுறப்போ இரும்பு கடாயிலேயே வந்து பண்ணுங்கள். அதே இரும்பு சட்டியில் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த அயன் வந்து சுத்தமாக அந்த ஆயிலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இரும்பு கடாயில் நீங்கள் ஒரே நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்துட்டு காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போடுற எல்லா பொருளுமே வந்து நல்லா அடித்தளத்தில் கீழே போயிடும். அப்படியே நீங்கள் கலந்து விட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்யூராக பவுடராக பண்ணிட்டோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆயிலே
எதிரே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிளாக் ஆயில் இருக்கும். பிளாக் ஆயில் நிறைய பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய கடையில் விற்கிற பொருளை வாங்கி ஏமாந்துடுறீங்க. வீட்லேயே இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நிச்சயமாக நீங்கள் ஒரு 2 வாரத்துலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது செம்ம எஃபெக்டாக இருக்கும். இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்குறோம், அந்த பிசு பிசு இருக்குது, அந்த ஃபீலெல்லாம் இருக்காது. ஆனால் இது என்னென்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். சரிங்களா? நார்மலாக தேய்க்கிறப்போனாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. இருந்தாலும் சில பேர்த்துக்கு ஆயில் தேய்ச்சா குளிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி சீயக்காய் தூள் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆயில் நான் எதுவுமே நம்ம போடலைங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இதில் அடுத்ததாக நம்ம இன்னொரு பொருள் வந்து முக்கியமாக சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடரு. நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா கருவேப்பிலையோடு நீங்கள் கலந்துக்கலாம். ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் நம்ம 1 டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம், நெல்லிக்காய் பவுடர். சரிங்களா? நெல்லிக்காய் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வெறும் தேங்காயில் நெல்லிக்காய் பவுடரை வந்து கலந்து தேய்ச்சாலே உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறிடும். இப்போ இந்த ஆயிலோடு நம்ம சேர்த்து தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து சுத்தமாகவே உங்களுக்கு அந்த குளிர்ச்சியான அந்த எஃபெக்டெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம ஆயிலை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதனால். சரிங்களா? 100% வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கருஞ்சீரகம், வெந்தயம், முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, அடுத்ததாக வந்து நம்ம நெல்லிப்பொடி. சரிங்களா? இது வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அந்த ஆயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆயிலோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஆயில் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது ஃபைனலாக நம்ம அடுத்ததாக சேர்த்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து இந்த வேம்பாலம் பட்டை. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். தேங்காய்ல இதை நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து அந்த கலர் மாறும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டு. நீங்கள் மருதாணியெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. இந்த வேம்பாலம் பட்டையை நல்லா ஒரு 50 கிராமுக்கு வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பொடி பண்ணி இந்த ஆயிலை வந்து சேர்த்துருங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஊற உங்கள் முடி வந்து இந்த வேம்பால வேறு எப்படி இருக்கோ அது மாதிரி முடியை வந்து நல்லா வளர வச்சு டோட்டலாக அந்த வெள்ளை முடியை இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நாட்டு மருந்து கடையில் ரொம்ப இது கம்மியான ரேட்டு தான். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அது ரெட் கலர் ஷேட் எப்படி தெரியுதுன்னு. இப்போ வந்து நான் 50 மில்லியை எடுத்து நான் இதில் கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. ஆயில் வந்து வெள்ளை முடிக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க. நிறையா பேர் வந்து ஒரே ஆயில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாமான்னு கேட்டிங்க இல்லையா? இது வந்து முடி வந்து உங்களுக்கு நீங்கள் அளந்து வச்சுட்டு இதை தடவிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ரோத் ஆகும். நல்ல பொடுகு, பேனு எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு விளக்கிடும். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எல்லா முடிக்கும் யூஸ் பண்ணுறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஆயில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கொதிக்குது. இது நம்ம ஏற்கனவே பொருளெல்லாம் நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தது வந்து நெல்லிக்காய் பவுடருமே வேம்பாலம் மட்டும் சேர்த்துருக்கோம். இந்த நெல்லிக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஹீட்டில் வந்து நல்லா இதில் கலக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்கிறோம். இன்னொரு ஆப்ஷன் வந்து சொல்லுவீங்க, எண்ணெயை காய்ச்சினா முடி கொட்டுமாக்கான்னு. இது வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா காய்ச்சிற ஒரு பதம் இருக்குது. கருக வைக்காமல் புகை வராமல் அந்த மெத்தேடில் இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது. ஆனால் ஒரு துளி வந்து அந்த புகையில் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான ரேஞ்சில் வந்து நீங்கள் ரெடி பண்ணால் தான் முடி வந்து கொட்டாது. அதனால் வந்து முடி இது எண்ணெய் காய்ச்சறதுனால முடி கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் கிடையாது. காய்ச்சி வைக்கிறதுனால நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்டு, முடியும் நல்லா வளரும். உங்களுக்கு ஜலதோஷம்லாம் வந்து எதுவுமே பிடிக்காது. நல்ல குழந்தை வரைக்கும் தேய்ச்சி விடுங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மைல்டாக வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இதை நம்ம வந்து உடனேலாம் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது. நான் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இந்த இரும்பு சட்டிலேயே வந்து விட்டுருவேங்க. 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஆயிலை வந்து நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஆனாலும் இந்த ஆயிலோட இப்போ திக்னஸ் உங்களுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிற ஆயில் எப்படி திக்னஸாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் நீங்கள் அந்த பொருளெல்லாம் நல்லா ஊற என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப கெட்டியாக மாறும். ரொம்ப திக்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இது வந்து நீங்கள் நம்ம இந்த வேம்பாலை மட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து திப்பு திப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? நான் வந்து ஃபில்ட்ரு ஒரு 2-3 நாளுக்கு ஆரம்பித்து தான் நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். அப்படியே அது வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயில் வந்து மேலே தெளிஞ்சு வரும், அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை எங்களுக்கு அப்படி பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 3 நாள் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் வச்சுட்டு 3 நாள் விட்டு 4ஆவது நாள் வந்து எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கோங்க. பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆயிலோட திக்னஸ் ஊற்றுறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம இன்னும் ஃபில்ட்ரே பண்ணலை, ஆனால் ஆயிலோட இது பாருங்கள். நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணலைனாலும் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மைல்டாக நம்ம அந்த பவுட்ரு போட்டோம் இல்லையா, அந்த பவுடரோட எஃபெக்ட்டு தான் தெரியும். மற்றபடி உங்களுக்கு திப்பு திப்பாலாம் வராது. நீங்கள் அப்படியே வடிகட்டாமையே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது. இதில் வேம்பாலம் பட்டையும் போட்டுக்கிறனால உங்கள் முடியை வந்து 1 வீக்லேயே நல்ல கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அக்கா ஆயில் அப்ளை பண்ணுங்கள், அவங்க முடியை வந்து காமிங்கிறீங்க. பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது நம்மளோட முடி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிக்கு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி முடியை வந்து நல்லா டோட்டலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து விட்டுக்கோங்க. எப்படி ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆயிலை பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து மசாஜ் சூப்பராக கொடுக்கணும். இதை கண்டினியூவாக வாரத்தில் ஒரு 2 டைமாவது நல்லா மசாஜ் கொடுங்க. மற்றபடி நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக தேங்காய் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இப்போ காய்ச்சின ஆயில் தான் நான் வந்து தேய்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. எடுத்து கையில் போட்டுட்டு அப்படியே பாருங்கள் இப்படி வைங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து வேர்க்காடுகளுக்கு நீங்கள் ஆயிலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோட்டல் முடிக்கும் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி முடி வந்து இந்த மாதிரி பஃபியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 டைம் வந்து இந்த ஆயிலை விடாமல் வந்து தேய்ச்சிட்டு வாங்க. இது வந்து நிறைய பேர் ஆயில் தேய்ச்சா குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆயில் வந்து தேய்ச்சா குளிக்கணுங்க அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. அந்த மாதிரி குளிக்கிறப்போ உங்களுக்கு நரைமுடியெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? ஆயில் எப்போவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு முடியை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கோண முடி இருக்கு இல்லையா, இதை அப்படியே லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. முடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுக்குங்க. உங்களுக்கு இந்த முடி வந்து இந்த மாதிரி கருன்னு ரொம்ப சூப்பராக வரும். சரிங்களா? அப்ளை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.